வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை பஞ்சமி திதி. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதி வரக்கூடிய நாள்ல வர்ற பணவசிய நேரத்தை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இந்த ஏப்ரல் மாசத்தோட தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய இந்த நாள்ல வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தியும், இந்த பணவசிய நேரத்துல பணவரவு நமக்கு அதிகரிக்கிறதுக்கு நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு நம்பரை பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹீலிங் கோட பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சக்தி வாய்ந்த பணவசிய நேரத்துல இந்த பவர்ஃபுல்லான ஹீலிங் கோட பயன்படுத்தும் போது நிச்சயமா எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த நம்பரை உங்க கையில எழுதும் போதே உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஹீலிங் கோட் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல இன்னைக்கு பணவசிய நேரம் எப்ப வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு மத்தியானம் 1:12 ஆரம்பமாகி மத்தியானம் 1:30 வரைக்கும் மொத்தமா 18 நிமிஷம் இந்த பணவசிய நேரம் நமக்கு இருக்கு. அடுத்ததா இரண்டாவது பணவசிய நேரம் மத்தியானம் 3:36 ஆரம்பமாகி 4:24 வரைக்கும் மொத்தமா 48 நிமிஷங்கள் இந்த பணவசிய நேரம் இருக்கு. சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் தான் இந்த பணவசிய நேரம். நேத்து என்னால ஒரு சில பர்சனல் ஒர்க்குனால வீடியோ கொடுக்க முடியல. அதனால இந்த பணவசிய நேரத்துக்கான பதிவும் கொஞ்சம் தாமதமாயிருச்சு. சரி, இப்போ இந்த பணவசிய நேரத்துல பணத்தை ஈர்க்கிறதுக்கு நாம நம்ம கையில எழுத வேண்டிய ஹீலிங் கோட் என்ன, இதை யாரெல்லாம் எழுதலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யறீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். வாராகி அம்மாவோட வழிபாடுகளை செய்யாதவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். தலைக்கு மேல இருக்கக்கூடிய பிரச்சனை உடனடியா சரியாகிறதுக்கு இன்னைக்கு நம்ம தலைய சுத்தி எலுமிச்சம்பழத்தை எப்படி சுத்தி போடணும்னு சொல்லி ஒரு பரிகாரம் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் ஐகார்ட்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அந்த பரிகாரத்தை செய்யறவங்களும் இந்த பணவசிய நேரத்துல இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நியாயமான முறையில பணத்தை ஈர்க்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம். வெறும் இந்த ஹீலிங் கோட மட்டும் எழுதிட்டு பணம் வருமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா வராது. நீங்க பணம் வர்றதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே, அதே மாதிரி உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதுக்கு, வீண் விரைய செலவுகள் இல்லாம உங்க கையில பணம் தங்குறதுக்கு, இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நியாயமான முறையில சரியாகிறதுக்கு இந்த ஹீலிங் கோட உங்க கையில நீங்க எழுதிக்கலாம். இப்போ நான் சொன்ன 2 பணவசிய நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல மட்டும் இந்த நம்பரை உங்க கையில நீங்க எழுதிக்கிட்டாலே போதும். 2 நேரத்திலையும் எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா இதுவும் செய்யலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. இப்போ அமைதியான ஒரு இடத்துல அமைதியான மனநிலையில உட்கார்ந்துக்கோங்க. எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், அடகு வச்ச நகையை மீட்கணும்னு சொல்லி எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்காதீங்க. பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. பணம் வர்றதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யும் போது அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க.
இதுக்கப்புறமா இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கோட உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல இடது கையில எந்த இடத்துல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். உள்ளங்கையிலையும் எழுதலாம், மணிக்கட்டு பகுதியிலையும் எழுதலாம், தோள்பட்டைக்கு கீழையும் எழுதலாம். இப்படி உங்களோட கையில எந்த இடத்துல வேணாலும் நீங்க எழுதலாம். ஆனா கட்டாயமா இடது கை, அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல மட்டும்தான் நீங்க எழுதணும். அந்த ஹீலிங் கோட் என்னன்னு உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். 92131440. இதுதான் அந்த ஹீலிங் கோடு. இப்ப நான் எப்படி இந்த ஹீலிங் கோட தனித்தனியா சொல்றனோ அதே மாதிரி நீங்களும் தனித்தனியா தான் உச்சரிக்கணும். தமிழ்லையும் சொல்லலாம், இங்கிலீஷ்லயும் சொல்லலாம். ஆனா நம்பரை தனித்தனியா மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. அந்த நம்பரை நாம சேர்த்து சொல்லும் போது அதற்கான பலன் நமக்கு கிடைக்காது. அதனால தனித்தனியா நம்பரை சொல்லிக்கிட்டே நீங்க எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இந்த நம்பரை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. சப்போஸ் இந்த டைம்ல உங்களுக்கு வேலை இருக்குன்னா கூட இந்த நம்பரை உங்க கையில எழுதினதுக்கு அப்புறமா நீங்க வேலை பார்த்துக்கிட்டே கூட இந்த நம்பரை உங்க மனசுக்குள்ள தாராளமா சொல்லலாம். சரி, இப்படி எழுதி வச்சிருக்க கூடிய நம்பரை என்ன பண்ணணும், எப்ப கைய கழுவணும்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கிறீங்க. இந்த நம்பர் நீங்க வேலை செய்யும் போது தானா அழிஞ்சிட்டா அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உங்க கைய நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பணவசிய நேரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பணவசிய நேரத்துல பணத்தை ஈர்க்கிறதுக்கு நம்ம கையில எழுத வேண்டிய ஹீலிங் கோடையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஹீலிங் கோடை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த சின்ன விஷயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.